நமக்கு வந்து ரெகுலரா பணம் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோம்னா வாடகையை பிளான் பண்ணணும். வாடகைன்றது ஒரு நிரந்தர வருமானங்க. நல்லா புரிஞ்சுங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெருசா வீடு கட்டுருவாங்க, அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, இடம் ஃபுல்லா வேஸ்டா இருப்பாங்க. எனக்கு வாடகைலாம் விடுறதுக்கு பிடிக்காதுங்க அப்படின்வாங்க. நீ வாடகை விடாம அந்த இடத்த நீ லாஸ் பண்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இப்போ வாடகைன்றது ஒரு ரெகுலர் இன்கம். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அது வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வருமானம். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாங்க, அதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறோம்னாங்க நான் போய் அங்க போய் தனியா ராஜா ராணி மாதிரி இருக்கணும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அந்த இடத்துல எப்படி வருமானம் வரும்ன்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதை ஒரு 2 போர்ஷனா கட்ட முடியுமா, 3 போர்ஷனா கட்ட முடியுமா, 1 போர்ஷனா கட்ட முடியுமா, அதுல இருந்து நமக்கு எப்படி ஒரு வருமானம், ஒரு பாதுகாப்பாகவும் ஆயிடுங்க. ரெகுலர் இன்கமும் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது பெரிய பெரிய பணக்காரர் வந்து பெரிய மாளிகைகள் இருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பணம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வாடகை வந்து மெயின் சோர்ஸா வந்து கொண்டு வரணும். நீங்க வாடகை விட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 10 போர்ஷன் கட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு மாசம் வரும். அதான் சொன்ன வருங்க, பணத்தை வர்ற வழியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதாங்க. அவர் 10 வீடு வாடகை விட்டாருன்னா அவருக்கு வர்ற பணத்தை இன்னொரு வீடு கட்டுவாருங்க, அப்புறம் இன்னொரு வீடு, அது வந்துகிட்டே இருக்கும். வேணான்னாலும் அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அதுல வர டிவிடெண்ட் போனஸ்ன்னு நிறைய கம்பெனிஸ் நிறைய டிவிடெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி முதலீட்டுக்குள்ள நம்ம போகும்போது மட்டும்தான் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து அந்த டிவிடெண்ட் இந்த வருஷம் இவ்வளவு வரும்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ தங்க முதலீடு இதெல்லாம் வந்து என்னன்னா நிரந்தரமா வருமானன்றதை விட இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். நம்ம வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. எனக்கு வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட் வேணும் அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி வாடகை இன்க்ரீஸ் பண்றது இல்ல டிவிடெண்ட் போனஸுக்காக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி இடத்துல போகும்போது தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து கைக்குள்ள வந்துகிட்டும் போயிட்டோம். ஒரு தங்கம் எல்லாம் நீங்க வாங்கி வச்சுட்டு அடிக்கடி வித்துக்கிட்டெல்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. அது வந்து நம்மளோட சேமிப்பை வந்து உயர்த்திக்கிட்டே வரவங்க. அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். இப்போ நான் உட்கார்ந்த இடத்துல வந்து நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் வீடு கட்டும் போது வாடகையை பிளான் பண்ணி வீடு கட்டுறதுங்க, இல்லைன்னா எது நிறைய டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனில போய் முதலீடு பண்றதுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எங்க போய் முதலீடு பண்ணாலும் உங்க பணம் உங்ககிட்ட இருக்கணும். அது நகையா வாங்கினாலும் சரி, ஒரு ஸ்டாக்கா வாங்கினாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, உங்க பணத்தை நீங்க பாக்குற அளவுக்கு இருக்கணுங்க. யாருக்கிட்டயோ கொடுத்துட்டு அவர் எதுல முதலீடு, இப்ப நிறைய இந்த 10,000 கோடி 20,000 கோடி எல்லாம் ஏமாத்தினாங்கன்னு சொல்லிட்டு போனா எல்லாருமே என்ன சொன்னாங்க, நாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம், நாங்க இதுல. அவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல அக்கௌண்டே இல்லைங்க. அவன் இன்வெஸ்ட் பண்ணானான்னு உனக்கு தெரியும் தெரியாது. ஆனா சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்றதுன்னா ஸ்டாக் இறங்கி போச்சு. இந்த மாதிரி ஆட்களால் தான் ஸ்டாக் மார்க்கெட்னா எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நெகட்டிவா பேசுறவங்க யார் தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல காதுல கேட்டிருப்பான், ஐயோ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப டேஞ்சர் பண்ணுவான், நீ எதனா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு. நான் அதெல்லாம் இன்வெஸ்ட் உனக்கு இன்வெஸ்டும் பண்ணல, அதை பத்தி ஒன்றும் தெரியும் தெரியாது, அப்புறம் அது எப்படி மோசம்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்துங்க மார்க்கெட்டை ஸ்பாயில் பண்ணீங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட பேசியிருக்காங்க நடுவில். இப்போ நிறைய இண்டிவிஜுவல்ஸ் சிறு முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. முன்ன மாதிரி நம்ம பெருசா எஃப்ஐஎஸ் நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம டிஐஸும் வந்துட்டாங்க, ஸ்மால் இன்வெஸ்டர் நிறைய உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. சிலருக்கு வேணா வழிகள் தெரியல, சிலர் வேணா இந்த புரோக்கர்ஸ் இந்த மற்றவங்க எல்லாம் இது புரோக்கர்ஸும் கோச்சிக்க கூடாதுங்க. நிறைய நெகட்டிவ் புரோக்கர்ஸும் இருக்காங்க, சொல்றோம். நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க.